அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். முக்கியமான ஒரு தகவல், நான் எடிட்டிங்கில் ட்ரை பண்ணுறேன். என்னுடைய அந்த நியூஸ் கட் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான ஒரு தகவல். உள்துறை அமைச்சகம், அதாவது உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கிறாரு. இந்த தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குவைத்துடைய உள்துறை அமைச்சக அதிகாரிகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வழங்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி புதிய போதைப்பொருள் தடுப்பு சட்டத்துக்கு கீழே வரக்கூடிய நாட்களில் பிடிபடக்கூடியவங்களுக்கு கடுமையான ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்க போகிறதா உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆல்ரெடியே சட்டம் என்ன அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த சட்டத்தின் அடிப்படையில் தற்போது உள்துறை அமைச்சகம் செயல்பட்டு வராங்க. ஒரு டேப்லெட், அதாவது ஒரு போதைப் பொருள் டேப்லெட்ல ஒரே ஒரு மாத்திரை அல்லது ஒரு துளி அளவில் சரி அந்த போதைப் பொருள் பிடிபட்டாலும் பிடிக்கிற அதிகாரிக்கு ப்ரமோஷன். இப்போ சாதாரணமாக யோசிச்சு பாருங்க. இப்போ சாதாரணமாக ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு ஒரு அதிகாரி போகும்போது அவங்களுடைய சம்பளம் உயரும், அவங்களுக்கான சலுகைகள் உயரும். நம்மளுடைய நாட்டையும் விட இங்கேலாம் ப்ரொமோஷன்ஸுக்கு மிகப்பெரிய சலுகைகள் இருக்குது. ஒவ்வொரு வேலை தரத்துக்கும் ஒவ்வொரு சலுகைகள் இருக்குது, ஒவ்வொரு சம்பளங்களில் வேறுபாடு இருக்குது. நம்ம நாட்டில் மாதிரி 10க்கும் 5க்கும் போலீஸ் அதிகாரிகள் லஞ்சத்துக்கு எல்லா போலீஸ் அதிகாரிகளும் துணை போக மாட்டாங்க. ஏதோ நம்ம ஒரு பீடியோட பிடிச்சிட்டாங்க, ஒரு சிகரெட்டோட பிடிச்சிட்டாங்க, ஒரு கஞ்சாவோட பிடிச்சிட்டாங்க, இல்லை ஒரு போதை மாத்திரை பிடிச்சிட்டாங்க, ஒரு 1000 ரூபா 2000 ரூபா 5000 ரூபா 10000 ரூபா கொடுத்தா சார் விட்டுருங்க சார், இனிமேல் எந்த தப்பு பண்ண மாட்டேன் சார், விட்டுருங்க சார், இருந்தாங்க சார் அப்படின்னு காசு கொடுத்தா விட்டுற மாதிரி இந்த நாட்டில் அதிகாரிகள் விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை அவங்களுடைய பொசிஷனை அவங்க மெயின்டைன் பண்ணினாங்கன்னா அவங்களுக்குரிய அந்த சலுகைகள் இன்னும் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும். அப்படின்றதால அவங்களுடைய பொசிஷனை மட்டும்தான் டார்கெட் பண்ணுவாங்க. அதனால் தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் போதைப் பொருள் பாவனையாளரோடு அந்த இருக்கக்கூடிய பழக்க வழக்கமோ அல்லது போதைப் பொருள் பழக்க வழக்கமோ இருந்துச்சுன்னா தயவு செய்து நிறுத்திக்கோங்க. ஏன்னா இப்போது இன்ஃபர்மேஷன் கொடுத்த அடுத்த கணமே இன்வெஸ்டிகேஷன் ரெடி ஆகுது. இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுத்தா சில நேரங்களில் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான்லாம் எனக்கு யாராவது இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, போதைப் பொருள் விற்கிறாங்க, மதுபானம் காய்ச்சுறாங்க, இப்படி தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை இன்ஃபார்ம் பண்ணினா கேள்விக்குறி மட்டுமே நான் ஒரு 100ஆவது போட்டிருப்பேன். ஒஃபிஷியல் சட்ஸை காட்டக்கூடாதுன்றதால நான் அதை காட்டலை. கேள்விக்குறி மட்டும் டெய்லி ஒரு நாளைக்கு 10-20 கேள்விக்குறி அடிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு 2 கிழமை 3 கிழமை போன பிறகு தான், ஒரு 3-4 வாரம் போன பிறகு தான் இட்ஸ் டன். அப்புறமா எனக்கு அந்த தகவல் தந்தவங்களும் சில நேரங்களில் கால் பண்ணி சொல்லுவாங்க, சகோதரர் இந்த மாதிரி இப்படி இன்றைக்கி தான் வந்தாங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. அந்த மாதிரி முதல் பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு மெதுவாக செயல்பட்டாங்க, ரொம்ப மெதுவாக செயல்பட்டாங்க, ஸ்லோவாக. ஆனால் இப்போது இன்னைக்கு காலையில் போட்ட மெசேஜுக்கு இரவுக்கே ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. காலையில் போட்ட மெசேஜுக்கு இரவுக்கே ரெஸ்பான்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த அளவு ஃபாஸ்ட். ஓகே டன் அப்படின்ற மாதிரி. அடுத்ததாக குவைத்துடைய உள்துறை அமைச்சருடைய தலைமையில் டீமை களமிறக்கி இருக்கிறாங்க. நான் ரீட்வீட் பண்ணினேன்னு தான் நினைக்கிறேன் அந்த செய்தி. ஆமாம், இது சம்பந்தமான மேலதிகமான அதிரடியான தடபுடலான விசாரணைகளை மேற்கொண்டுக்கிட்டே வராங்க உள்துறை அமைச்சகம். அதே போல் இந்த சம்பவத்துக்கு பிறகு இதை மேற்கோள் காட்டி நியூஸ் யார் போட்டிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, உசாரத் தாக்கலியா, குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் ஒஃபிஷியல் பேஜில் இது ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் பிடிபட்டுக்கிறாங்க, இன்னொருத்தரும் பிடிபட்டிருக்கிறாங்க. இந்த வீடியோ நான் கடைசியில் அட்டாச் பண்ணுற பாருங்கள். அப்பார்ட்மெண்ட் ஒன்றில் அதிரடியாக போய் பிடிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து கவனம். அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே பிடிச்சிருக்கிறாங்க.
ஃபுல்லாகவே போதைப்பொருள் பார்சல் தான் மாட்டி இருக்கிறது. இனிமேலாவது கொஞ்சம் புத்தியோடு நடக்க பாருங்கள். உழைக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். தவறான விடயங்களில் நம்மளை சம்மந்தப்படுத்தி கடைசியில் நம்மளுக்கு நாமளே ஆப்பு வச்சுக்கிற மாதிரி நிலைமை வந்துடக்கூடாது. தயவு செய்து ரொம்ப கவனம். என்னால் முடிஞ்சது கிடைக்கக்கூடிய தகவல்களை நான் டெய்லி உங்களுக்கு அவேர்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பார்க்குற வீதம் குறைவாக இருந்தாலும் ஒருத்தராவது நம்ம போடுற வீடியோவில் ஒருத்தருக்காவது பயன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு மன திருப்தி தான். இன்ஷா அல்லாஹ் தயவு செய்து கவனமாக இருங்க. அவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியும். இதுக்கு மேலே பாதுகாப்பாக இருக்கிறதும் அலட்சியமாக இருக்கிறதும் உங்களை பொறுத்தது.